ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த டைட்டில் பார்த்தோன்னே நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வச்சிருக்க கார் பூரா 2026, 27ல் எடைக்கு தான் போட முடியுமேப்பா தவிர, நீங்கள் என்ன தான் அப்பா டக்கர் கார் வச்சுருந்தாலும், அதாவது பெட்ரோல் டீசல் கார் வைத்திருந்தாலும், அதோட வேல்யூன்றது 25% தான். நீங்கள் கஷ்டப்பட்டு லோனு இனிஷியல் பேமெண்ட் 2-3 லட்ச ரூபா கொடுத்து 10-12 லட்ச ரூபாய் கார் வாங்கி வச்சுருப்பீங்க. மாதம் 15,000மோ 20,000மோ 25,000மோ டியூ கட்டிகிட்டு இருப்பீங்க. அந்த டியூ ஒரு 5 வருஷத்துக்கு போட்டிருப்பீங்க, இல்லை 3 வருஷத்துக்கு போட்டிருப்பீங்க. இது எல்லாமே போங்க ஆக போகுது. உங்களுக்கு டோட்டல் லாஸ் வரப்போகுது அப்படின்றது தான் இந்த செய்தியில் நான் பார்க்க போகிறோம். இது லாஸ் வரப்போகுதுன்னா, செகண்ட் ஹேண்டில் உங்கள் காரை விற்கவே முடியாத ஒரு சூழலை வரப்போகுது. அதே மாதிரி சின்ன கார் வச்சுருந்தாங்க, அந்த ஆல்டோ மாதிரி சின்ன கார், மாருதி, அப்புறம் அந்த i10 இந்த மாதிரி கார்லாம் வச்சுருக்காங்களா, இதெல்லாம் எடைக்கு தான் போடணும். எடைக்கு போட்டுட்டு எவ்வளோ காசு வருதோ, ஒரு 10, 50,000, 30,000 வந்ததுன்னா அதை வச்சு பேஸ் பண்ணி வேறு ஒரு புதிய காரே, இல்லை செகண்ட் ஹேண்டில் சீப் ரேட்டு கிடைக்கக்கூடிய 10 லட்ச ரூபா கார்லாம் 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம், 4 லட்ச ரூபாய்க்கு வாங்குற மாதிரியான ஒரு சூழல் வரப்போகுது. 12 லட்சம், 13 லட்சம், 14 லட்சத்துக்கு இல்லை, கொஞ்சம் ஹைப்ரிட் கார், கொஞ்சம் ஹைஎண்ட் கார்லாம் இருக்கு இல்லையா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கார்லாம், அதை வைத்திருப்பவர்களுக்கு மிகப்பெருத்த நஷ்டம் வரப்போகுது. முதல்லலாம் பார்த்திங்கன்னா, ஒரு 3 வருடத்துலேருந்து 5 வருடம் ஆயிடுச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த கார் வந்து 60% விலைக்கு போகும். ஒரு 10-11 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு 5 வருஷம் ஓடுறீங்க, 2000ல் வாங்கினீங்க, இப்போ 2005ல் அந்த காரை விற்றீங்க அப்படின்னா பாதி விலைக்குனாலும் போகும். 12 லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னா ஒரு 6.5 லட்சம் 7 லட்சம், அந்த 60%, 55%, 65%க்கு போகும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. கொஞ்சம் ஒரு மாதிரி தர்ம தட்டாக தட்டியிருந்தீங்க அப்படின்னா பாதி விலைக்குனாலும் போகும். 12 லட்ச ரூபா கார் ஒரு 6 லட்சம் 5.5 லட்சம் இந்த ரேஞ்சில் போகும். ஆனால் 2025 கிராஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் கார் பூரா மண்ணாக போகுது, எடைக்கு தான் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த இப்போ ஹோண்டா சிட்டி கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் 2020ல் வாங்கிருக்கீங்கன்னு வைங்களேன். 2026ல் நீங்கள் அதை விற்கும்போது 3 லட்ச ரூபாய்க்கு மேலே போகாது. 3 லட்சம் 4 லட்சம். ஏன் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சின்ன கார் வச்சுருக்கோங்க பூரா எடைக்கு தான் போட்டாகணும். அதாவது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க உடனே உங்கள் காரை ஏதோ போகிற ரேட்டுக்கு இன்னும் ஒரு 3 மாதத்தில் விற்றுட்டீங்க, 3-4-5 மாதத்தில் விற்றுட்டீங்கன்னா தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஓரளவுக்கு உங்களுக்கு காசு தேறிடும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் காரை விற்கிறது குதிரை கொம்பாயிரும். அதே மாதிரி செகண்ட் ஹேண்டில் ஹை ஹேண்டு கார்லாம் நீங்கள் சீப்பாக வாங்கலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020ல் கார் மார்க்கெட்டை வந்து 80களில் வந்து ஜப்பான் வந்து டோட்டலாக பிடிச்சிது உலகம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லலாம். ஹை எண்டு கார் இப்போ எப்படி டெஸ்லா வந்து மார்க்கெட்டை ஒட்டாச்சு, பிஒய்டி டெஸ்லாலாம் வந்து மார்க்கெட்டே புரட்டி போட்டுருச்சு பாருங்கள். இந்த மாதிரி 80ஸில் மார்க்கெட்டே புரட்டி போட்டது, குறிப்பாக அமெரிக்க மார்க்கெட்டே புரட்டி போட்டது யார் அப்படின்னா ஜப்பான் கம்பெனி. ஒரு கம்பெனி கிடையாது. ஒரு பக்கம் ஹோண்டா, இன்னொரு பக்கம் டொயோட்டா. இதெல்லாம் டொயோட்டா ஹோண்டா கார் வச்சுருக்கவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி 80ஸில் இருந்தது. 70s எண்டு 80ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி அமெரிக்க கம்பெனியான டாட்ஜ் காலி ஆயிடுச்சு, 70ஸ்லேயே காலி ஆயிடுச்சு, 68, 70லே. ஆனால் டாட்ஜெல்லாம் லாரி மாதிரி இருக்கும், பழைய டாட்ஜெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி ஜிஎம் மோட்டார் ஒழிஞ்சு போச்சு. ஃபோர்டு தன்னை கட்டி தாக்கு பிடிச்சிட்டு இருந்தது இப்போ வரைக்கும். இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோர்டும் இப்போ காலி. அப்போ அமெரிக்கன் கார் மார்க்கெட்டே உடஞ்சி போயிடுச்சு. அதே மாதிரி செவர்லே அப்படின்வாங்க அந்த கம்பெனி. செவர்லாம் உலக புகழ்பெற்றது, டார்ஜ் உலக புகழ்பெற்றது, இப்போ ஜெனரல் மோட்டார்ஸ் உலக புகழ்பெற்றது, ஃபோர்டு உலக புகழ்பெற்றது. இதெல்லாம் வந்து 50-100 ஆண்டுகளாக இருந்ததை டோட்டலாக அந்த மார்க்கெட்டே உடச்சிச்சு. ஜப்பான் ஒட்டச்சு நொறுக்கி அமெரிக்கர்கள் என்ன கட்டுப்பாடு விதித்தாலும், அமெரிக்க அரசு விதித்தாலும், ஹோண்டா, டொயோட்டா, மிட்சுபிஷி போன்ற ஜப்பான் கம்பெனி தொடர்ந்து உள்ளே புகுந்து அடித்து எல்லாத்தையும், சுசுக்கி, அதே மாதிரி பைக்கில் காவாசாக்கி, இவங்களெல்லாம் உள்ளே புகுந்து அடித்து 2 வீலர் மார்க்கெட்டு, 4 வீலர் மார்க்கெட்டு, அமெரிக்கா மார்க்கெட்டை ஒட்டச்சு ஒன்றும் இல்லாமல் எல்லா கம்பெனியும் மூட வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை போச்சு. ஃபோர்டு மட்டும் தாக்கு பிடிச்சி இப்போ ஃபோர்டு இந்தியாவிலலாம் ஃபோர்டு காலி. சரியா, ஃபோர்டு காரை ஒன்று வாங்குறதில்ல, ஃபோர்டு மேனுஃபேக்சரிங் நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு தாக்குதல் நடந்து அமெரிக்கா கீழே போக என்னென்னா, ட்ரம்ப் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாப்புல என்னென்னா, அமெரிக்காவை மீண்டும் ஒரு தயாரிப்பு நாடாக மாற்றுவோம். ஏன்னா அங்கே தயாரிப்பு பொருட்கள்லாம் விலை வந்து அதிக சம்பளம் கொடுக்கறதுனால அதோட குவாலிட்டியாக இருந்தால் கூட விலை உயர்ந்ததாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் இல்லை, தரம் இல்லை அப்படின்றதுனால ஒழிஞ்சு போயிடுச்சு. இப்போ இதை புரட்டி போடுறதுக்கு தான் டெஸ்லா வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். டெஸ்லா 2020ல் கிளம்புறக்கிறாப்புல எலான் மஸ்க்கு. பயங்கரமான ஹிட் ஆகுது, பேட்டரி காரு பயங்கர ஹிட் ஆகுது. கிட்டத்தட்ட 350-400 கிலோமீட்டர் வரைக்கும் சார்ஜ் போட்டால், ஆனால் 8 மணி நேரம் சார்ஜ் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சூழல். அதற்கப்புறம் ஆள் இல்லாத, டிரைவர் இல்லாத காரை அறிமுகப்படுத்தி அதை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி ரோட்டில் உலா விட்டாங்க. இது வந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு புரட்சி. உலகம் முழுவதும் கார் இண்டஸ்ட்ரியே எப்படி வந்து 80ஸில் ஜப்பான் கார்களான இது
ஹோண்டா, சுசுகி, மிட்சுபிஷி இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து இப்போ டாமினேட் பண்ணி ஒழிச்சு கடிச்சா அந்த மாற்றம் வந்து 40 வருடங்களுக்கு பிறகு டெஸ்லா கொண்டு வந்தது. இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பெருமையாச்சு. அதாவது எப்படின்னா வித்தியாசமாக இருக்குது. 80 லட்ச ரூபா தான், 82 லட்ச ரூபா வரும், $59,000 நினைக்கிறேன். ஸோ அப்போ உள்ளே வந்த உடனே இந்த கார் பெரிய புரட்சியை பண்ணது. அப்புறம் ஐஎன்டு கார், ஆள் இல்லாத கார்லாம் ஒரு நல்ல ரேட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சைனா 2001 பேட்டரி கார் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து 12 மணி நேரம் 13 மணி நேரம் சார்ஜ் போட்டால் 100 கிலோமீட்டர் போகிற மாதிரியான கார்கள். அப்போயே அவர்கள் அப்படியே ஆரம்பித்து என்ன பண்ணாங்கன்னா 2020 டெஸ்லா வந்த உடனே பிஒய்டி கம்பெனியில் வந்து அடித்து நொறுக்குனா பாருங்கள். டெஸ்லாவை தாண்டி போயிட்டாங்க. என்னடா நம்மளை தாண்டி ஓடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா வந்து 2020, 21, 22 மார்க்கெட்டில் யூரோப்பியன் மார்க்கெட்டு, குறிப்பாக கனடா, யுஎஸ் மார்க்கெட்டை வந்து டோட்டலாக பிடிச்சி பயங்கர பீக்கில் போயிட்டுருக்கப்ப 2023 எண்டில் டோட்டலாக அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. 2024 டெஸ்லா ஒரு 40% இறங்குமுகம். அதாவது காரணம் என்னென்னா பிஒய்டி அப்படின்ற ஒரு காரு. இந்த கார் வந்து 550 கிலோமீட்டர் போகும். அப்படின்றத தாண்டி 1 மணி நேரம் சார்ஜ் போட்டு இந்தியாவில் கிடைக்கிது இப்போ 40 லட்சம் 42 லட்ச ரூபா. அதாவது என்னன்னா 1 மணி நேரம் சார்ஜ், அதெல்லாம் 8 மணி நேரம் 6 மணி நேரம் நான் சார்ஜ் போடணும். முதல்ல 12 மணி நேரம்லாம் போட வேண்டியது இருந்துச்சு. போட்டால் 300 கிலோமீட்டர் போகுன்ற மாதிரி மாறி, அதாவது ஃபுல் சார்ஜ் இருந்தால் 550 கிலோமீட்டர் போகும் பிஒய்டி. ஏன்னா அந்த ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 4 மணி நேரம் தான் ஆகணும். அதே நேரத்தில் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு 8 மணி நேரம் சார்ஜ் போட்டு உட்கார முடியுமா? ரூம் போட்டு தங்கி போகிறதுக்கு இந்த காரை கர்மாந்திரத்தை இதுக்கு பிறகு ஒழுங்காக பெட்ரோல் டீசல் காரே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த முடிவுக்கு வருவீங்கள. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பிஓடியில் 1 ஹவர் ஏற்றுனீங்கனாலே காரோட 50% சார்ஜ் ஆகிடும், 250 கிலோமீட்டர் போகும். இப்போ நீங்கள் எந்த திருநெல்வேலி போகிறீங்கன்னு வைங்களேன், மதுரையை தாண்டினோடனே 550 கிலோமீட்டர் முடியுதுன்னு வைங்க. ஸோ நீங்கள் மதுரையில் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அந்த நேரத்துக்கு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 1 ஹவர் ஏறிச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் திருநெல்வேலி போயிடலாம். அப்புறம் வீட்டில் போய் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியே தான் பிஒய்டி வந்தோடனே உலகத்தில் இன்னொரு பெரிய புரட்சி நடந்தது. இப்படி புரட்சி மேலே புரட்சி பண்ணோன்னே இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, டாட்டா தான் தெரியுமில்ல, தர ரேட்டுக்கு இறங்கி போங்கடா எல்லோரும் வச்சுக்கடா, எத்தனைடா இந்த கர்மாந்திரத்தை 20 வருஷமாக ஒட்டிகிட்டு இருந்தீங்கன்னு மாதிரி டாட்டா கண்டுபிடிச்சிருக்க கார் எல்லா காரையும் ஈவி காராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்னென்னா சாதாரணமாகவே 400 கிலோமீட்டர் போகிற மாதிரி சீப் ரேட்டில் அவன் 40 லட்சம் 60 லட்சம் 80 லட்சம் சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் 8 லட்ச ரூபா கார்லேயே அதை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா கூட 2 மணி நேரம் சார்ஜ் போட வேண்டியது இருக்கும். சரியா? 50 லட்சம் எங்கே இருக்குது, 80 லட்சம் எங்கே இருக்குது, இந்தியாவில் இதை கொண்டு வந்துட்டாங்க. இப்படி மார்க்கெட்டே உடச்சி டோட்டலாக அமெரிக்கன் மார்க்கெட்டில் எப்படி வந்து எல்லா கம்பெனியும் ஒழிச்சு காட்டி டெஸ்லா வந்ததோ, ஃபோர்டை பற்றிலாம் அங்கே உள்ளவங்களுக்கு கவலைன்னா, ஃபோர்டு இல்லைன்னா டெஸ்லா அமெரிக்கன் கம்பெனி மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கோ. அதே மாதிரி இங்கே சைனாவில் பிஒய்டி கண்டுபிடிச்சான்னா அதுக்கப்புறம் சைனாவில் ஏகப்பட்ட நிறுவனங்கள் இறங்கி என்ன பண்ணிட்டான்னா, நீ வந்து ஆள் இல்லாத காரை கண்டுபிடிக்கிற, நான் பார்க்கிங் காரை கண்டுபிடிக்கிறேன். என்னென்னா இப்படி போயிட்டு இருந்த காரை அப்படி இப்படி போய் பார்க் ஆயிரும், வீல் வளைஞ்சு. அப்புறம் ரிமோட்டில் ஓப்பன் பண்ணுறது என்னென்னமோ. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு அப்டேட் போட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா போட்டுகிட்டு இருந்தோடனே என்னென்னா கார் மார்க்கெட்டில் பெட்ரோல் டீசல் காரு சைனாவில் ஒளிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுவும் எப்படின்னா ஒரு எனார்மஸான ஒரு அதிபயங்கரமான புரட்சின்னு சொல்லலாம். நீ மாற்றம் அப்படின்னா 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் மாற்றம் கிடையாது, ஒரே வருஷத்தில் எல்லாமே மாறிடுன்ற மாதிரி எலக்ட்ரிக் காரை குவிய ஆரம்பிச்சிருச்சு. இந்திய அரசும் 10 வருஷத்துக்கு மேலே பழைய காரை யூஸ் பண்ணலான்னு ஒரு சட்டத்தை போட்டு விட்டாங்க. 15 வருஷம்னா 15 வருஷம் தான், அதுக்கு மேலே நீ அந்த காரை வந்து ரினியூவலே பண்ண முடியாதுன்னு ஒரு சட்டத்தை ஏற்கனவே போட்டாங்க. அது மக்களுக்கு தெரியாது. எனவே நீங்கள் செகண்ட் ஹேண்ட் காரை விற்க போனீங்க, ஏற்கனவே 5 வருஷம் 7 வருஷம் யூஸ் பண்ண கார் மீதி 7 வருஷம் தான் பயன்படுத்த முடியும். அப்படின்றத தாண்டி இது எதுக்கு கர்மாந்திரத்தை போய் 6 லட்சத்துக்கு வாங்கணும், கூட 3 லட்சம் போட்டால் எலக்ட்ரிக் காரே வாங்கிடலாமேன்ற நிலைமைக்கு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போதைக்கு நீங்கள் 24, 23, 22 கார் வாங்கினவங்க எல்லாமே போங்குதான். இன்னும் 1 வருஷத்தில் ஏதோ தன்னை கட்டி யார்ட்டையாவது போட்டு தள்ளி விட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பாதிக்காக சம்பாரிச்சிடலாம். இல்லைன்னா இந்த விழிப்புணர்வு வர என்ன ஆகுன்னா, பழைய காரை எவனும் நாய் கூட சிந்தாதுன்ற மாதிரி நீங்கள் சின்ன ஆல்ட்டோ ஐட்டன் இதெல்லாம் வந்தீங்கன்னா உண்மையிலே அண்ணாச்சி கடையில் இடைக்கு தான் போடணும், வேறு வழியே கிடையாது. அதை யாருமே வாங்க மாட்டான். ஏன்னா மிட் ரேஞ்சு ஹை எண்டு கார்லாம் 6 லட்சம் 5 லட்சத்துக்கு செகண்ட் ஹேண்டில் 4 லட்சத்துக்குலாம் கிடைக்கும்போது உங்கள் கார் எதுக்கு ஒரு 3 லட்சம் கொடுத்து வாங்குறான்? ஐட்டன்லாம் வச்சு சொல்லுவாங்க 2 லட்சம் 2.25 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம்னு. அதெல்லாம் 1 லட்சத்துக்கு மேலே போகாது, 1.5 லட்சத்துக்கு மேலே போகாது. 1.5 லட்சத்துக்கு விற்றிங்கனாலே பெருசுன்னு ஆயிரும். 2026 எண்டுலலாம் அதெல்லாம் இடைக்கு தான் போட வேண்டியது இருக்கும். எனவே சுதாரிப்பாக இருந்துங்க. கார் மார்க்கெட்டில் ஒரு பெரிய புரட்சி வந்துச்சு அப்படின்றத நான் பார்க்குறேன். அமெரிக்காவில், சைனாலையும் இதே மாதிரி வந்துச்சு, இந்தியாவில் எதாவது வரப்போகுது. இதில் பாதிக்கப்பட போகிறது நம்ம மக்கள் தான். ஏன்னா நம்ம ஒரு கார் வாங்கினோன்னா ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு ஓட்டுவோம். சில பேர்லாம் 15 வருஷம் அப்படியே நாக்கை போட்டு நக்கின மாதிரி வச்சுருப்பாங்க, கண்ணாடி மாதிரி.
எங்கேயாவது போகிறப்ப மட்டும் தான் கார் எடுப்பாங்க, போட்டு பொத்தி வச்சுருப்பான், அதை போட்டு கழுவி தொடச்சி வச்சுருப்பான். நீங்கள் கார் பூரா இடைக்கு தான் போகுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி கார் மார்க்கெட்டில் ஒரு புரட்சி வந்ததுனால உங்கள் கார் பூரா போங்க ஆக போகுது. எனவே விற்கிற அளவுக்கு தள்ளி விட்ருங்க அப்படின்றதான் 2026க்கு மேலே நீங்கள் டீசல் பெட்ரோல் கார்கள் இருக்குல்ல, எதுவுமே பெருசாக விலை போகாது. உங்களுக்கு மிக பெருத்த நஷ்டம். நீங்கள் கட்டின டியூ காசு கூட நம்ம முதலெல்லாம் வந்து ஒரு 5 வருஷம் கட்டினா டியூ முடிஞ்சிச்சுன்னா அந்த வண்டியை பாதி விலைக்கு விற்றாங்கன்னா அந்த 3 லட்சம் 4 லட்சம் மிச்சமாகும். நமக்கு அதை பேஸ் பண்ணி இன்னொரு கார் வாங்குவோம். இனிமேல் அதுவும் இல்லாத டியூ கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் காரோட வேல்யூ அதை விட தர ரேட்டுக்கு போயிடும். ஏன்னா பல பேர் காரை சீஸ் பண்ணிடுவான், பேங்க்குக்காரன்னு ஒழிஞ்சு போயிடுவான். பேங்க்லேயும் பல பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ரேஞ்சு காரெலாம் இப்போ நீங்கள் விளம்பரம் பார்த்துருப்பீங்க, 9 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் 20 லட்ச ரூபா காரை விற்கிறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடாவில் ஹயாக்கோ குயாக்கோ ஒரு வண்டி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா வந்து அவ்வளோ எல்லா காரும் 10 லட்சம்னா 20 லட்சத்துலேருந்து ஆரம்பிப்பான். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் வண்டி, எல்லாம் இருக்கும். அவர்களே இப்போ 9 லட்ச ரூபாய்க்கு கார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோடாக்கோ கொயாக்கோ ஒன்று, கியாக்கோ அப்படின்னு ஏதோ ஒரு மாடலு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு புது கம்பெனியில் ஸ்டாக் இருக்கிற காரை இறக்குறாங்க போது உங்கள் செகண்ட் ஹேண்ட் காரில் நிலைமை என்ன ஆகுன்றதை யோசிச்சு பார்த்துங்க. மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.